பயான் கடன் வாங்காதீர்கள். முகமது தீதாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அனைத்து மகல்லாவின் நிர்வாக பெருமக்களே, ஜமாதார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆலிம்களே, சமூக சேவையாளர்களே, பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என் உடன் பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேச போகின்ற தலைப்பு கடன் வாங்காதீர். கடந்த காலங்களில் பெரும்பாலானோரிடம் சிறு சேமிப்பு பழக்கம் இருந்தது. தற்போது அது குறைந்துள்ளது. அதனால் கடந்த காலங்களில் கடன் வாங்குவோர் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. இன்று சேமிப்பு பழக்கம் குறைந்ததால் கடன் வாங்குவோர் எண்ணிக்கை மிகுந்தது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் என்னும் முதுமொழிக்கேற்ப வட்டிக்கு கடன் பெற்றோர் அதை வசூலிக்க வருபவரை கண்டுவிட்டால் அவர்களை அச்சம் கவ்விக்கொள்கிறது, பதச்சம் பற்றிக் கொள்கிறது. ஏனெனில் உரியதவனை காலத்தில் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் வசூலிக்க வந்தவன் கண்டபடி திட்டுவதையும் இகழ்ந்து பேசுவதையும் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அது மட்டுமின்றி அக்கம் பக்கத்தார் பார்த்து கொண்டிருக்க அவன் திட்டுவதை கேட்கும் போது மானம் போகும், உயிரே மாய்த்து கொள்ளலாமா என தோணும். கடந்த காலங்களில் கடன் பெறுவது மிகவும் சிரமமாக இருந்தது. தற்காலத்தில் கடன் பெறுவது மிகவும் எளிது. ஏன் நாமே கேட்காவிட்டாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்மை கடன் வாங்கி கொள்ளுமாறு தூண்டி விடுகிறார்கள். தொடர்படியாக குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள். கடனை வாங்குகிறவரை அந்த தனியார் வங்கிகள் விடுவதில்லை. ஏனெனில் கடந்த காலங்களில் கடனை திருப்பி கொடுக்கும் போது வாங்கிய பணத்தை மட்டும் கொடுத்தால் போதுமானது. அதை ஒரு உதவியாக செய்து வந்தனர். அதனால் தான் அதனை கைமாற்றி என்று அழைத்து வந்தனர். ஒருவர் தம்மிடமுள்ள பணத்தை வேறொருவருக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு கொடுத்துவிட்டு அதை திரும்ப பெற்றுக்கொள்வது தான் கைமாற்று ஆகும். ஆனால் தற்காலத்தில் வட்டிக்குத்தான் கடன் கொடுக்கப்படுகிறது. எனவே அது ஒரு வியாபாரமாக கருதப்படுகிறது. அதனால் தான் நாமே கேட்காவிட்டாலும் ஒவ்வொரு வங்கியும் நாம் மீது வலிந்து கடனை திணிக்க பார்க்கிறது. அதன் மூலம் நம்மளிடமிருந்து வட்டி வாங்கி சம்பாதிக்க முனைகிறது. அவர்களிடமிருந்து கடனை வாங்குகிறவரை தான் நம்மளிடம் கெஞ்சுவார்கள். கடனை வாங்கிவிட்டால் அவ்வளவுதான். அவர்களின் பேச்சை நாம் கேட்க வேண்டும். அவர்கள் போடுவதுதான் சட்டம், அவர்கள் போடுவதுதான் வட்டி. வங்கிகளின் வலியுறுத்தல்களால் கடனை வாங்கிய பலர் அதை திருப்பி செலுத்த முடியாமல் தள்ளாடுகின்றனர். அதை திருப்பி செலுத்தும் வகையில் வருவாய் இல்லை, அல்லது அந்தந்த மாதத்திற்கான செலவுகளை சமாளிக்கவே பணம் எல்லாம் தீர்த்து போய் விடுகிறது. பிறகு வாங்கிய கடனை எப்படி செலுத்த முடியும்? இத்தகையோர் படுமாறு சொல்லி மாளாது. எனவே அன்பர்களே, திருப்பி செலுத்த இயலாது எனும் நிலையில் உள்ளோர் கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வழிவகுக்கும். அண்மையில் ஈரோட்டில் ஒரு குடும்பத்தினர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த இயலாததால் அக்குடும்பத்தில் உள்ள பெண்மணி தம் 2 மகள்களை உணவில் விஷம் கலந்து கொன்றுவிட்டு தாமும் தற்கொலை செய்து கொண்டார். பெற்ற கடனை மாதந்தோறும் செலுத்த இயலாததால் உயிரை மாய்த்து கொண்டாள் என்பது எவ்வளவு பெரிய சோகம்! அத்தோடு இஸ்லாமிய பார்வையில் எவ்வளவு பெரிய பாவம்! முகமது பின் ஜாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி தலையை உயர்த்தினார்கள். பின்னர் தம் உள்ளங்கையில் நெத்தியில் வைத்தார்கள். பிறகு சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கடுமையானது இறக்கப்பட்டுள்ளது என்று கூறுவார்கள். நாங்கள் அமைதியானோம், திடுக்குச்சோம். மறுநாள் ஆனபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, இறக்கப்பட்டுள்ள கடமையானது என்னவோ என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவன் கையில் என் ஆத்மா உள்ளதோ அவன் மீது ஆணையாக ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு பிறகு உயிர் கொடுத்து கொல்லப்பட்டாலும் அவர் மீது கடன் இருந்தால் அதை அவர் நிறைவேற்றுகிறவரை சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்று கூறுவார்கள். இறைவழி தம் உயிரை தியாகம் செய்த ஒரு தியாகி வாங்கி கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் அதற்கான பாவம் மன்னிக்கப்படாது என்றால் சாதாரண மக்களின் நிலை என்னவாகும்? அத்தோடு அந்த பெண்மணி தம் 2 மகள்களை கொலை செய்து தாமும் தற்கொலை செய்து கொண்டார். ஆக கடனை திருப்பி கொடுக்காத குற்றம், மகள்களை கொலை செய்த குற்றம், தாமும் தற்கொலை செய்து கொண்ட குற்றம் என 3 வகை குற்றங்கள் அப்பெண் மீது உள்ளன. இத்தனை குற்றங்களுக்கும் மூல காரணம் கடன் பெற்றதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் துஆ செய்யும் போது, இறைவா, பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுவார்கள். இதை செவியுற்ற ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் கடன் படுவதில் இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்,
மனிதன் கடன் படும்போது பொய் பேசுகிறான், வாக்குறுதி தந்து அதற்கு மாறு செய்கிறான் என்று என பதிலளித்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அத்தகைய கடனில் இருந்து பாதுகாப்பு தேடுவோம். கடன் வாங்காமல் நம்மளிடம் இருப்பதே செலவு செய்வோம். சிக்கனமான வாழ்க்கையை மேற்கொள்வதே சீரான நிம்மதியான வாழ்க்கையை வழிவகுக்கும். அத்தகைய பாதுகாப்பான நிம்மதியான வாழ்க்கை வல்லோன் அல்லாஹ் நமக்கு அறிவுரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.